ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சிஸ்மா டெய்லி அணி நேயர், ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், யூடியூப் நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளிலே புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த நாள் என்னுடைய திருச்சபையிலே விபிஎஸ் 5வது நாள் தொடங்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்குரிய காரியங்களை தேவன் பூர்த்தி செய்யும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் பிள்ளைகளை கர்த்தர் அதிகரித்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் வருவார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அதிகமாக பிரியமானவர்களே, இது கடைசி இந்த ஆண்டுக்குரிய விபிஎஸ்னுடைய கடைசி நாளாக இருக்கிறபடினாலே, என்னுடைய தேவைகள் அநேகமாக இருக்கிறபடினாலே அதற்காக செபிங்கள். கொடுக்க ஏவப்படுகிறவர்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலிருந்து வருகிற 3ஆம் தேதி வரையிலும், நாளை தினத்திலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய கிளை சபையில் புதுப்பாக்கம் பகுதியில் இந்த விபிஎஸ் தொடங்கப்படுகிறது. இதற்காகவும் செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நீர்ப்பாய்ச்சாயும் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். எவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான்? எவனுக்கு அப்பம் கொடுக்கப்படும், எவனுக்கு நீர் பாய்ச்சப்படும், எவனுடைய வாழ்க்கை கண்மலை மேல் உள்ள ஒரு பட்டணத்தை போல இருக்கும் என்று சொன்னால், அதற்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்தால் வருகிற ஆதாயத்தை வெறுத்து, பரிதானங்களை வெறுத்து, இரத்தம் சிந்துகளை வெறுத்து, இரத்தம் சிந்துவதற்குரிய யோசனைகளை கொடுக்கிறான். அவனுடைய செவிகளுக்கு உன் காதை அடைத்து பொல்லாப்புக்கு காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன். தீங்குகளுக்கு, பொல்லாப்புகளுக்கு பரிதானம், லஞ்சம் வாங்குகிறது. ரத்தம் சிந்துவதற்கு யோசனை சொல்லுவான் பாரு. இவனை இப்படி பண்ணா அப்படி பண்ணா, அவனை அப்படி பண்ணிடலாண்டா போயிடலான்னு சொல்கிறான் பாரு. ஐடியா கொடு. அவனுக்கெல்லாம் இப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளுக்கும் வழிகளுக்கும் தன்னுடைய செவியும் கண்களை மூடுகிறானே, அதுக்கு செவி சாய்க்காதபடிக்கு வருகிறானே, அவனுடைய வாழ்க்கை தான் உயர்ந்த இடங்களிலே இருக்கும். அவன் உயர்ந்த ஸ்தானத்திலே வாசம் பண்ணுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்மிடத்தில் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அதற்கு நாம் விலகி ஓட வேண்டும். அதாவது ஆதாயத்துக்காக பரிதானம் வாங்கக்கூடாது. ஆதாயத்துக்காக எதுக்காகவும் பரிதானம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்கக்கூடாது. கெட்ட காரியத்திலே நாம் போகக்கூடாது. அப்படி போகாதபடிக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, உத்தமமாய் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த இடங்களில் இருக்கும். நமக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து வழி நடத்துவார். குறுகிய வழியிலே போகிறவர்கள் துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலைக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளையும் சீக்கிரமாய் முன்னேற வேண்டும், சீக்கிரமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும், சீக்கிரமாய் ஆதாயம் செய்ய வேண்டும், சீக்கிரமாய் சொத்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற உன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வை நீ காண முடியாது. ஒருவேளை நீ இப்படி ஓடி உயர்வை நீயே பெற்றுக்கொண்டு இருப்பாயானால் ஒரு நாளில் என் அன்பு தேவ பிள்ளை அதனுடைய ஆணி வேறு அடிவேரை கர்த்தர் பிடுங்கி போடுவார். வெட்டி போட மாட்டார். வெட்டி போட்டால் கூட துளிர்த்துரும். என் அன்பு தேவ பிள்ளை அதனுடைய ஆணி அடிவேரை கர்த்தர் பிடுங்கி அக்கினியில் எரித்து போட்டுருவார். அப்பொழுது உன்னுடைய உயர்வு இருக்காது. உன்னுடைய ஆலோசனை, உன்னுடைய மேன்மை, உன்னுடைய எல்லா விதமான திட்டங்கள், செயல்பாடுகள், யோசனைகள், திருட்டுத்தனமான யோசனைகள், கள்ளத்தனமான யோசனைகள் ஒன்றும் வாய்க்காது. ஏன்னா நீ பிடுங்கி போடப்படுகிறாய். எரிப்பதற்கு சமமாய் கர்த்தர் உன்னை நடத்தி விடுவார். அதனால் உன்னுடைய காரியம் வாய்க்காது. இப்பொழுதே இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்களுக்கு உன் செவியை அடைத்துக்கொள், உன் கண்களை மூடிக்கொள். கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். செபிப்போமா? உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். கண்களை மூடுவோம், செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நின்று துதிக்கிறோம். நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உயர்ந்த இடங்களில் எங்களை ஏற செய்வதற்கான வழியை எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறீர். ஏறக்கூடாதபடிக்கு காணப்படுகிறவருடைய
காரியங்கள் என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே நாங்கள் செயல்பட எங்களுக்கு நல்ல புத்தியை கர்த்தர் கற்பித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உத்தமமாய் நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். உத்தமமாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் துணை இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த கண்மலையின் மேலே வைத்து எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து அநேகர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அந்த நாளிலே பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிங்க. இந்த நாள் VBS ஆண்டவரே தலைமை சபையில் நடக்கிற இந்த 5வது நாள் ஆண்டவரே கடைசி நாள் VBS-ஐ கர்த்தர் இந்த வருஷத்துக்குரிய VBS-ஐ கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்குரிய எல்லா உபகரணங்களையும் கர்த்தர் சந்தித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.